ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் பற்றிய தகவல்களை பார்க்க போகிறோம். திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளை கூட்டமே இல்லாமல் வேகமாக தரிசனம் செஞ்சுட்டு வர்றதுக்கு டிடிடி சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கென்று பிரத்யேகமாக தரிசன டிக்கெட் கொடுக்குறாங்க. இந்த தரிசன டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் டிடிடி கொடுக்குறாங்க. திருப்பதியிலேயோ திருமலையிலேயோ நேரடியாக போய் ஆஃப்லைனில் இந்த தரிசன டிக்கெட்டை எங்கேயுமே நம்ம போய் வாங்க முடியாது. இந்த டிக்கெட் தேவைப்படக்கூடியவங்க டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ புக் செஞ்சுக்கலாம். ஒரு நாளுக்கு மொத்தம் 750 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்ஸ் இலவசமாக தான் டிடிடி கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட்டுக்காக நீங்கள் எங்கேயுமே பேமெண்ட் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஆன்லைனில் புக் பண்ணக்கூடிய சமயத்துலேயும் பேமெண்ட் கேட்வே எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஸோ வேகமாக இந்த டிக்கெட்ஸை நீங்கள் புக் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 4 நிமிடத்துலேருந்து 5 நிமிடத்திற்குள்ளே இந்த டிக்கெட்ஸ் புக் ஆகி முடிஞ்சிடும். எந்த மொபைல் நம்பர் லாகின் யூஸ் செய்து, எந்த மெயில் ஐடி யூஸ் செய்து, எந்த ஆதார் நம்பரை யூஸ் செய்து இந்த சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடி, அந்த மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் ஐடி அடுத்த 90 நாட்களுக்கு சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பயன்படுத்த முடியாது. ஸோ ஒரு முறை நீங்கள் தரிசனம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேட்டகரி டிக்கெட்டில் அடுத்து நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 90 நாட்களுக்கு பிறகுதான் மறுமுறை இதே கேட்டகரி தரிசன டிக்கெட்டில் நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். நல்ல நோட் செஞ்சுக்கோங்க. தரிசன டிக்கெட் புக் செய்த தேதியை கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் தரிசனத்திற்கு போகக்கூடிய நாளை தான் கணக்கில் எடுக்கணும். நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 90 நாளுக்கு பிறகு மறுமுறை இதே சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக் செஞ்சுக்கலாம். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் செஞ்சுட்டு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 90 நாட்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதே போல் நீங்கள் ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட் புக் செஞ்சிட்டிங்கன்னா அதை கேன்சல் செய்ய முடியாது, ரீஸ்கெடியூலும் செய்ய முடியாது. இதே சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தான் மொபைல் நம்பர், மெயில் ஐடி மற்றும் ஆதார் ஐடிக்கு 90 நாட்கள் டைம் கேப் இருக்கணுமே தவிர்த்து அதே மொபைல் நம்பர், மெயில் ஐடி மற்றும் ஆதார் ஐடி யூஸ் செய்து வேறு ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட், 300 ரூபாய் தரிசன டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட், விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் என்று, அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் என்று எந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கும் நீங்கள் அதே மொபைல் நம்பர், மெயில் ஐடி மற்றும் ஆதார் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் தப்பே இல்லாமல் வேகமாக புக் பண்ணுறதுக்கு அவசியமாக மொபைல் கிளிப்போர்டு ஆப்ஷனோ அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷனோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 முறையில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்தில் தப்பே இல்லாமல் டிக்கெட்டை வேகமாக நம்ம புக் செஞ்சிடலாம். மொபைல் கிளிப்போர்டு ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும் என்ற தனி ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். தேவைப்படக்கூடியவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதற்கடுத்து இந்த ஒரு தரிசன டிக்கெட்லேயே 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இன்க்ளூட் ஆகுறாங்க. சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், அடுத்து மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க. இந்த 3 கேட்டகரிஸில் எந்த ஒரு கேட்டகரியில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணாலும் கூடவே ஒரு ஹெல்ப்பரையும் அழைச்சிட்டு போகலாம். ஹெல்ப்பருக்கும் சேர்த்து உங்களோட சேர்த்து நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஹெல்ப்பரை தரிசனத்திற்கு உங்களோட சேர்த்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் ஹெல்ப்பரை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா உங்களோடு சேர்ந்து அவங்களுக்கும் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. 2 பேருக்குமே டிடிடி இலவசமாக தான் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ சீனியர் சிட்டிசன் கேட்டகிரியில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு 65 வயது அல்லது 65 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கணும். அவங்களுடைய ஹெல்ப்பர் ஸ்பௌஸாக இருக்கணும். அதாவது சீனியர் சிட்டிசனுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபாகவோ இருக்கணும். அவங்களுடைய வயது 50 வயது அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கணும். சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஏஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க. உங்களுடைய ஆதார் கார்டை வைத்து உங்களுடைய ஏஜ் கால்குலேட் செய்து சரிபார்த்த பிறகு தான் தரிசனத்திற்கே அலோவ் பண்ணுவாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு
ஹெல்ப்பராக வரக்கூடியவங்க ஸ்பௌஸாகத்தான் இருக்கணும் என்பது டிடிடியினுடைய ஒரு மேஜர் ரூல். இருந்தாலுமே சில மாதங்களுக்கு முன்னாடி எல்லாம் சீனியர் சிட்டிசனுடைய ஹெல்ப்பர் பிளட் ரிலேட்டிவாக இருந்தாலே அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் அப்பவும் வயசு செக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. 50 வயது அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவராக தான் ஹெல்ப்பர் இருக்கணும் என்ற அந்த ரூல் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போது ஒரு சில மாதங்களாக சீனியர் சிட்டிசனுடைய ஹெல்ப்பர் அவங்களோட ஸ்பௌஸாகத்தான் இருக்கணும் என்ற ரூலை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஸ்பௌஸாக இல்லாத பட்சத்தில் அவங்கள திருப்பியும் அனுப்பிச்சிடுறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு ஸ்பௌஸ் இல்லாத பட்சத்தில் சிலர் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கலாம், சிலர் தவறியும் இருப்பாங்க. அது போன்ற கேட்டகரியில் ஹெல்ப்பராக சன்னையோ டாட்டரையோ அல்லது கிராண்ட் சில்ட்ரனையோ அழைச்சிட்டு போகலாமான்லாம் கேட்குறீங்க. அப்படி இப்போது யாரையுமே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸ்பௌஸ் இல்லைன்னா ஹெல்ப்பராக அழைச்சிட்டு போக முடியாது. பட் உங்களுக்கு அங்கே உதவி தேவைப்பட்டால் உதவி செய்கிறதுக்கு சேவாக்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரி பண்ணாமல் தரிசனத்திற்கு போயிட்டு வரலாம். ஒரு சில சிச்சுவேஷனில் ஸ்பௌஸ் இல்லை அல்லது ஸ்பௌஸ் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஹெல்ப்பராக 50 வயதிற்கு மேற்பட்டவங்களை என்னோடு சேர்ந்து தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டேன், அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய பர்சனல் ரிஸ்க் தான். ஏன்னா ரூல் அவங்க ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் சப்போஸ் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள எதிர்த்து நம்ம எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ரூல் பிரகாரம் ஃபாலோ பண்ணுறாங்க, நாம் எதுவுமே கேட்க முடியாது. அடுத்து சீனியர் சிட்டிசன் கேட்டகிரி தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணும்போது ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ஆதார் கார்டும் ஹெல்ப்பரை அழைச்சிட்டு போகும் பட்சத்தில் அவங்களுடைய ஆதார் கார்டும் ரெண்டுமே ஃப்ரண்ட் போர்ஷன் சேர்ந்த மாதிரி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ ரெண்டும் சேர்ந்தாப்பில் பக்கத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபைலினுடைய சைஸ் 1 MBக்கு கீழே இருக்கணும். இந்த ஃபோட்டோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்போ அப்லோட் பண்ணணும். அடுத்து ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகிரியில் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கும் அவங்களுடைய ஹெல்ப்பருக்கும் ஏஜ் லிமிட்டேஷன் எதுவுமே கிடையாது. ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இருக்கக்கூடியவங்களும் இந்த ஏஜுக்குள்ளே தான் இருக்கணும் என்ற ரூலும் கிடையாது. அவங்களுடைய ஹெல்ப்பரும் இந்த ஏஜுக்கு உட்பட்டவராக தான் இருக்கணும் என்ற ரூலும் கிடையாது. ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் கேட்டகிரியில் டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு, அதற்கடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய சர்டிஃபிகேட், ஃபிசிக்கலி டிசேபிள்டுக்கு பீப்புளுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட், இந்த மூணுமே பக்கத்தில் வைத்து ஒரே ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவினுடைய சைஸ் 1 MBக்கு கீழே இருக்கணும். இந்த ஃபோட்டோவை நீங்கள் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் அப்லோட் பண்ணணும். ஒரு ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஒரே ஃபோட்டோவிலேயே 2 பேரினுடைய ஆதார் கார்டும் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்காக கொடுத்துருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா தரிசனத்திற்கு போகிறப்போ இந்த ஃபிசிக்கல் காப்பீஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போவோம். அங்கே அவங்க சரிபார்ப்பாங்க. அதனால் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோ சரியாக வரல அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி வச்சுடுங்க. அதற்கடுத்து மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான கேட்டகரியில் நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா சில பர்டிகுலர் மெடிக்கல் கேட்டகரிஸ் டிடிடி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த கேட்டகரிக்கு கீழே வரக்கூடியவங்க தான் மெடிக்கல் கேட்டகரிக்கு கீழே டிக்கெட் புக் பண்ண முடியும். டிடிடி மென்ஷன் செய்திருக்கக்கூடிய மெடிக்கல் ரீசன் பார்த்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, டயாலிசிஸ், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், பிரெயின் சர்ஜரி, கேன்சர், ஸ்பைன் சர்ஜரி. அதுலேயுமே ஸ்பைன் சர்ஜரியில் அனேபிள் டு வாக் என்பதையும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மெடிக்கல் கேட்டகரி கேஸ் கீழே வரக்கூடியவங்க மட்டும்தான் மெடிக்கல் கேட்டகரிக்கு கீழே இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். ஸோ இதையுமே ஸ்ட்ரிக்டாக அவங்க செக் பண்ணுவாங்க. இந்த மெடிக்கல் கேட்டகரிக்கு கீழே வரக்கூடியவங்களும் ஒரு ஹெல்ப்பரை அழைச்சிட்டு போகலாம். அவங்களும் அந்த மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்காக ஸ்பௌஸாக இருக்கணும் என்பதையுமே டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் இஷ்யூ இருக்கக்கூடியவங்க ஹெல்ப்பராக அவங்களுடைய ஸ்பௌஸை மட்டும்தான் அழைச்சிட்டு போக முடியும். ஸ்பௌஸ் என்பது ஹஸ்பண்டாகவோ ஒய்ஃபாகவோ இருக்கலாம். இந்த கேட்டகரியில் டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஏஜ் லிமிட்டேஷன் எதுவுமே கிடையாது. மெடிக்கல் இஷ்யூ இருக்கக்கூடியவங்களுக்கும் ஏஜ் லிமிட்டேஷன் கிடையாது. அவங்களுடைய ஹெல்ப்பராக வரக்கூடியவங்களுக்கும் ஏஜ் லிமிட்டேஷன் கிடையாது. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஸ்பௌஸினுடைய ஆதார் கார்டு, அதாவது ஹெல்ப்பரை நீங்கள் அழைச்சிட்டு போகும் பட்சத்தில் உங்களுடைய ஸ்பௌஸினுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய சர்ஜன் இஷ்யூ பண்ண மெடிக்கல் சர்டிஃபிகேட், அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த மூணையுமே பக்கத்தில் வச்சு ஒரே ஃபோட்டோவாக எடுத்து
நீங்கள் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் அப்லோட் பண்ணணும். இந்த ஃபோட்டோவினுடைய சைஸ் 1 MBக்கு கீழே இருக்கணும். இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் இந்த தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தாலும் இதற்கு முன்னாடியெல்லாம் 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்களுடைய குழந்தைகளோ அல்லது கிராண்ட் சில்ட்ரனையோ அவங்களோடு சேர்த்து தரிசனத்திற்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு சில மாதங்களாக அதுவுமே அலோவ் பண்ணுறது கிடையாது. 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த தரிசன சமயத்தில் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறீங்க, அவங்க இல்லை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒன்று நீங்கள் போய் அந்த குழந்தைய வேறு யார்கிட்டையாவது உங்கள் வீட்டிலேருந்து கூட தரிசனத்திற்கு வந்திருக்கக்கூடிய வேறு யார்கிட்டையாவது போய் விட்டுட்டு வரணும். இல்லை நீங்களும் அவங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா, சப்போஸ் குழந்தைய அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் மட்டும்தான் தரிசனத்திற்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டையுமே நீங்கள் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது டிக்கெட்லாம் புக் செஞ்சு முடிச்சிட்டோம். தரிசனத்திற்கு போகிறப்போ யாரெல்லாம் என்னென்ன ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் என்பதை பற்றி பார்க்கலாம். சீனியர் சிட்டிசன் அவங்களுடைய ஆதார் கார்டையும் அவங்களுடைய ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டையும் ஒரிஜினல் காப்பி அவசியமாக எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்க ஹெல்ப்பருடைய ஆதார் கார்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கான சர்டிஃபிகேட், இது எல்லாமே அவசியமாக ஒரிஜினல் காப்பியாக எடுத்துகிட்டு போகணும். மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்க ஹெல்ப்பருடைய ஆதார் கார்டு, கூடவே உங்களுடைய சர்ஜன் கொடுத்துருக்கக்கூடிய மெடிக்கல் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் சர்ஜன் பண்ணியிருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி, இவங்க சர்ஜன் பண்ணியிருக்காங்க, இது போலலாம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த காப்பியெல்லாம் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். இந்த காப்பீஸ் எல்லாம் சரி பார்த்த பிறகு தான் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ காப்பி செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகாமலாம் இருந்துடாதீங்க. அவசியமாக இந்த காப்பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால், தெற்கு மாட வீதியில் மேலே ஒரு எலிஃபண்ட் பிரிட்ஜ்னு பெரிய பிரிட்ஜு போகும். நம்ம தரிசனத்திற்கெல்லாம் போகிறப்போ மேலே அந்த கியூ வழியாக போகும். அந்த எலிஃபண்ட் பிரிட்ஜ் தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் இருக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 1 மணி. அந்த வெயிட்டிங் ஹால்லையே சாப்பிட்றதுக்கு அன்னப்பிரசாதம் கொடுத்துடுவாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்கும். அதே போல் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் வெயிட்டிங் ஹாலுக்கு உள்ளேயே இருக்குது. கூடவே லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் கவுண்டரும் அந்த வெயிட்டிங் ஹாலுக்கு உள்ளேயே இருக்குது. நீங்கள் உங்களுடைய லக்கேஜ் அண்ட் மொபைல் அங்கேயே டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்த உடனே இம்மீடியட்டாக இந்த வெயிட்டிங் ஹாலுக்கு மறுபடியும் வந்து உங்களுடைய லக்கேஜ் அண்ட் மொபைல் ரிட்டர்ன் வாங்கிக்கணும். தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை காண்பித்து ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்காகவே தனியாக லட்டு கவுண்டரில் ஒரு செப்பரேட் கவுண்டர் இருக்குது. உள்ள அந்த போர்டு நம்பர்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கவுண்டரில் போய் நீங்கள் வேகமாக லட்டு வாங்கிட்டு வந்துடலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் ஒரு எக்ஸ்ட்ரா லட்டுவுக்கு நீங்கள் 50 ரூபாய் பே பண்ணி வாங்கிக்கணும். இந்த சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண போகிறீங்கன்னா மினிமம் 2 பேருக்கு இந்த டிக்கெட்ஸ் புக் செஞ்சுருக்கணும். அதாவது எந்த கேட்டகிரியில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் அந்த கேட்டகிரி பர்சனுக்கும் கூடவே ஹெல்ப்பருக்கும், ஸோ மொத்தம் 2 பர்சன், இந்த 2 பேருக்கும் சேர்த்து நீங்கள் ஒரே லாகின்ல தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். மினிமம் ஒருத்தருக்கு தான் இந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னா புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியாது. ஆன்லைன் ஆனாலும் ஆஃப்லைன் ஆனாலும் திருமலை ஆனாலும் திருப்பதி ஆனாலும் தனி ஒரு நபருக்கு டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. மினிமம் 2 நபர்கள் இருந்தால் மட்டும்தான் டிடிடி ரூம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருந்துச்சுன்னா ஆன்லைனில் ரூம் புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த நாள் அந்த பர்டிகுலர் நேரத்தில் புக்கிங்ஸ் ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் சீனியர் சிட்டிசன் என்ற கேட்டகரி செலக்ட் செய்தீங்கன்னா அங்கே உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்து திருமலையிலேயோ அல்லது திருப்பதியிலையோ உங்களுக்கு எங்கே ரூம் தேவைப்படுமோ அங்கே நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலையிலேயோ அல்லது திருப்பதியிலேயோ நீங்கள் ரூம் புக் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரே தரிசன டிக்கெட்டை வைத்து திருப்பதி மற்றும் திருமலை 2 இடங்களையும் ரூம் புக் செய்ய முடியாது. ரிப்போர்ட்டிங் டைம் 1 மணின்னு கொடுத்துருப்பாங்க. தரிசனத்திற்கு எக்ஸாக்டாக 3 மணிக்கு அலோவ் பண்ணுவாங்க. கியூ நடக்கக்கூடிய தூரமும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நீங்கள் வெயிட்டிங் ஹாலை விட்டு வெளியே வந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் நீங்கள் நடந்து வந்தாலே கியூ ஆரம்பமாகக்கூடிய இடம் இருக்கும். திருமலை நம்பி சன்னதிக்கு அப்படியே ஆப்போசிட்டில்
கியூ ஸ்டார்ட் ஆகும். அந்த கியூ வழியாக போய் நம்ம தரிசனம் பார்த்துட்டு வேகமாக 10லேருந்து 15 நிமிடத்திற்குள்ளே தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த தரிசனத்திற்காக நீங்கள் போகக்கூடிய சமயத்தில் வேறு எந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் தரிசனத்திற்காக ஃப்ரீயாக கியூவில் ஜாயின் பண்ணி வேகமாக தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். பட் இதே கேட்டகரி டிக்கெட்லேயே நீங்கள் கடைசியாக கியூவில் வர்றீங்கன்னா நீங்கள் கோவிலுக்குள்ளே போகிறப்போ மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் உங்கள் பின்னாடி ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கியூவில் முன்னாடி இருந்தோம்னா கூட்டமே இல்லாமல் வேகமாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு அவங்களுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டான சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் வர்றதுக்கு பேட்டரி கார் ஃபெசிலிட்டிஸும் டிடிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கேட்டில் மதியம் 12 மணியிலிருந்து இந்த பேட்டரி கார் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கும். உங்களுடைய டிக்கெட்டை சரி பார்த்துட்டு பேட்டரி காரில் அவங்க ஏற்றிப்பாங்க. அதே போல் இன்னொரு என்ட்ரி கேட் எஸ்வி மியூசியமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்லேயும் மதியம் 12 மணியிலிருந்து உங்களுக்கு இந்த பேட்டரி கார் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கும். சுமார் 11:30 மணியிலிருந்து ஒரு 2:30 மணி வரைக்குமே இந்த பேட்டரி கார் ஃபெசிலிட்டிஸ் இந்த 2 கேட் பக்கத்துலேயும் அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் போகிறப்போ பேட்டரி கார் இல்லைனாலும் அதே இடத்துல வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பேட்சியாக அழைச்சிட்டு போய் அவங்க விட்டுட்டு வந்து மறுபடியும் அந்த பேட்டரி கார் அந்த கேட்டுக்கு ரிட்டர்ன் வரும். அப்போ உங்களை அழைச்சிட்டு போவாங்க. எஸ்வி மியூசியமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கேட்டில் நீங்கள் பேட்டரி கார் ஏறுறீங்கன்னா சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் வாசல் வரைக்குமே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நம்ம நடக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கேட்டில் நீங்கள் பேட்டரி கார் ஏறுறீங்கன்னா கோவில் கோபுரம் வரைக்கும் தான் போய் ட்ராப் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஒரு 300 மீட்டர் நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய ஓன் கார்லேயே போயிருக்கீங்கன்னா எஸ்வி மியூசியம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த கேட்டு வழியாக நீங்கள் அந்த கார்லேயே போய் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கார் ரிட்டர்ன் ஆகிடலாம். அங்கே பார்க் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், அல்லது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க யார் இந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள ட்ராப் செஞ்சுட்டு மறுபடியும் அந்த கார் ரிட்டர்ன் போயிடலாம். வீல் சேர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா வீல் சேர் சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. தரிசனத்திற்கு க்யூவில் போகக்கூடிய சமயத்தில் வீல் சேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போது உங்களுடைய ஹெல்ப்பர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெல்ப்பர் அழைச்சிட்டு போகலனாலும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய சேவாக்ஸ் அப்படியே உங்களை தூக்கிட்டு க்யூவில் போய் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு அதற்கப்புறம் கோவிலுக்கு வெளியே வந்து உங்களை விட்டுடுவாங்க. ஸோ எந்த பயமும் வேண்டாம். இதே போல் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்களும் தாத்தா பாட்டி தனியாக நடந்து போக முடியாது, யாரையாவது ஒருத்தரை கைத்தாங்கலாக தான் நம்ம வச்சுட்டு நடக்க முடியும் அப்படின்னாலும் அந்த சிச்சுவேஷன்லேயும் சேவாக்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்ப்பரோடு தான் இந்த தரிசனத்திற்கு போகணும் என்ற அவசியம் கிடையாது. ஹெல்ப்பர் இல்லைனாலும் நீங்கள் தனி ஒரு பர்சனாக மேனேஜ் செய்து அழகாக தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஏற்கனவே சொன்னது போல் இந்த டிக்கெட்ஸ் டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ புக் செஞ்சுக்கலாம். இந்த டிக்கெட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம புக் பண்ணணும் என்ற வீடியோவும் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னாடி டிடிடி ஆப்பும் ஓப்பன் செஞ்சு வச்சுக்கோங்க, டிடிடி வெப்சைட்டும் ஓப்பன் செஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் உங்ககிட்ட 2 மொபைல்ஸ் இருக்குது, அல்லது ஒரு மொபைல் ஒரு டேப்லெட் இருக்குது, ஒரு மொபைல் ஒரு லேப்டாப் இருக்குன்னா எல்லாத்துலேயுமே டிடிடி ஆப்பும் ஓப்பன் செஞ்சு வச்சுக்கோங்க, டிடிடி வெப்சைட்டும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. புக்கிங் ஓப்பன் ஆன உடனேயே எந்த டிவைஸில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அந்த டிவைஸில் டிக்கெட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக இருக்கக்கூடிய டிவைஸில் நம்ம டிக்கெட் புக் பண்ணால் மட்டும்தான் டிக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக புக் செய்ய முடியும். அதே போல் இந்த டிக்கெட் மொபைலில் புக் பண்ணுறப்போ சிலருக்கு ஒரு சில எரர் வருது. என்னென்னா கண்ட்ரி, ஸ்டேட் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் நம்மளால் மொபைலில் புக் பண்ணும்போது செலக்ட் பண்ண முடியலை, ஆனால் லேப்டாப்பில் புக் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அது போல் எரர் வந்துச்சு மொபைலில் புக் பண்ணுறப்போனா இம்மீடியட்டாக லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுங்க. இல்லைனா பெட்டர் இந்த டிக்கெட் நீங்கள் லேப்டாப்லேயே கூட புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் பற்றிய கம்ப்ளீட் தகவல்கள் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.